ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன டிசைன் 3டி மாடல் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பேரிங் அசெம்பிளின்றது தான் நம்ம சேனல்ல பண்ண போறோம். ஸோ, இப்போ இத நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேஸு, ஸோ இந்த பேஸ், தென் இந்த ஃப்ரண்ட் அண்ட் தென் இந்த 2 புஷிங் அண்ட் தென் ஒரு 6 போல்டு ஓட நம்ம என்ன பண்ணலாம்னா, இத அசெம்பிளி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ, அதுக்கான டீட்டெயில்டு டிராயிங் தான் நமக்கு இங்க பேஜ்ல குடுத்துருக்காங்க. ஸோ, இதோட அவுட்கம் நமக்கு ஃபைனலா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாரி தான் இருக்கும். இது நான் ஆல்ரெடி முன்னாடியே டிசைன் பண்ணது. ஸோ, இப்போ இதோட எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த 6 போல்ட் இந்த அப்பர் பார்ட், தென் இந்த 2 புஷிங் அண்ட் தென் இந்த பேஸ். இதுதான் இந்த அசெம்பிளியோட மொத்த கான்செப்ட்டுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இதே மாரியே நம்ம எப்படி இந்த அசெம்பிள் பண்ணிட்டு இத எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதையும் நம்ப அசெம்பிளி பண்ணும்போது நான் ஃபைனலா சொல்றேன். ஸோ இப்ப இந்த மாரி ஒரு 3டி மாடல் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வரைய போறோம்னா இந்த பேஸ தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இந்த இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இத குளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சாலிட்வொர்க்ஸ்ல. பார்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் இங்க எப்பவுமே நம்ம எந்த ஒரு டயகிராம் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, இங்க நமக்கு எம்எம்ஜிஎஸ் மில்லிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ்ல இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க எம்எம்ஜிஎஸ்ல இருக்கு. ஸோ அத நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் அவர் விசிபிலிட்டி ஐ அம் மேக்கிங் த பிளெயின் ஒயிட். ஸோ இப்ப நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன வரைய போறோம்னா இந்த அசெம்பிளியோட இந்த பாட்டம் வியூ. அதாவது இந்த பாட்டம். இப்ப இந்த பாட்டம் தான் இது அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ ஆஃப் தி பேஸ். இப்போ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த பேஸ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃப்ரண்ட் பிளேன் அத செலக்ட் பண்ணி நார்மல் டூ வியூ. ஃபார் அவர் ரெஃபரன்ஸ் பர்ப்பஸ் ஐ அம் மேக்கிங் த சென்டர் லைன். போத் ஹாரிசான்டலி, வெர்டிகலி ஃபார் த இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைன் ஃபார் அவர் ரெஃபரன்ஸ் தான். இத கன்ஃபார்மா வரையணுன்றதுலாம் இல்ல. நவ் ஸ்டார்ட் டூயிங் த டைமென்ஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் த டைமென்ஷன் ஷீட். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லைன வரைஞ்சு நம்ம இந்த சிமெட்ரி போல நம்ம இத நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஃபார் அவர் ரெஃபரன்ஸ் பர்ப்பஸ் ஐ அம் ஜூமிங் த டீடைல்டு விஷன். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சாலிட்வொர்க்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு லைன் ஃபர்ஸ்ட் அந்த லைன என்ன பண்ணுங்க, இந்த மாரி இதுக்கு பேரலலா இப்படி வரைஞ்சுட்டு, இந்த லைனோட இந்த 2 பாயிண்ட் அண்ட் தென் இந்த லைன். இந்த லைன செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சிமெட்ரின்ற ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணி சிமெட்ரி குடுத்துட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம டைமென்ஷன் நம்ம பண்ணும்போது நமக்கு 2 சைடுமே நமக்கு ஈக்குவலா லெங்த் ஆகும். ஸோ இப்போ 45. ஸோ 45ன்றது இப்போ போத் த சைடுமே நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு டைமென்ஷன்ஸ் இதுவாகும். ஸோ அதுதான் இந்த 45. தென் ஸ்டார்ட் டூயிங் டைமென்ஷன் லைக் திஸ். இப்போ இப்போ இத வரைஞ்சுட்டா, இப்போ இது கீழ இருந்து நம்ம இந்த மாரி வரைய நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா, இப்போ அது எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி. ஸோ லைக் திஸ் ஸ்டார்ட் டிராயிங் டயகிராம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த மாரி நம்ம வரைஞ்சே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். So like this, we have to construct roughly we have to construct our diagram. Now go to the smart dimension. இதோட டைமென்ஷன் எவ்வளவு கொடுக்கணும்ன்றத செக் பண்ணுங்க. 5 mm. Then இதோட இதுவுமே 5 mm. ஸோ இத என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க. இங்க 5, தென் இங்க லீனியர் 5. அண்ட் தென் இதுக்கான லென்த் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 15 mm. ஸோ இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் கிவ் த வேல்யூ 15. 15 mm and this side is 10 mm. ஸோ 10 mm. இத என்ஷூர் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க டிரா பண்ணுங்க. இத டிரா பண்ணிட்டு, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, தி சேம் தான் நமக்கு என்ன ஆக போகுதுன்னா நமக்கு கோயிங் டு பி கெட் மிரர். ஸோ என்ன பண்ணுங்க, இது வரைக்கும் செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, மிரர் என்டிட்டீஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி செலக்டட்ன்றனால மிரர் அபௌட் தீஸ் ரெஃபரன்ஸ் லைன். தென் கிளிக் ஓகே. இப்போ இந்த ஒரு லைன் மட்டும் மிரர் ஆகல. ஸோ இந்த லைன செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அகைன் மிரர் என்டிட்டீஸ், தென் மிரர் அபௌட் திஸ் லைன், கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா,
நமக்கு வந்து இது நம்ம எல்லாமே வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதர் தென் தட் இந்த லைனுக்கான டோட்டல் இது வந்து 22.5 ஐ மீன் இந்த இது. ஸோ இப்ப இது ஆல்ரெடி சிமெட்ரில இருக்கிறதுனால, இத நம்ம கிளிக் பண்ணி 22.5 குடுத்து நம்ம கிளிக் பண்ணோம்னா, நமக்கு இது வந்து டிஃபைன்ட் ஆயிடும். ஸோ இதுக்கான இது இஸ் அ ஓவர் டிஃபைன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து இப்போ பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். தென் இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ்ல போயிட்டு, இந்த லைன வந்து ஓவராலா செலக்ட் பண்ணி, இதுக்கான டைமென்ஷன் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஹேவ் டூ கிவ் 70 எம்எம். அப்பதான் வந்து ஸ்கெட்சஸ் நமக்கு ஃபுல்லி டிஃபைன்ட் வரும். ஏன் 70 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 35 ஸோ இது ஒரு 17.5, 17.5, 35 ஸோ 30 + 30 60 தென் 5 + 5 10. ஸோ வந்து நமக்கு வந்து 60 + 10 நமக்கு 70. ஸோ நம்ம அதனால என்ன பண்ணணும்னா வந்து இங்க 70 வரைஞ்சோம்னா, நமக்கு ஸ்கெட்சும் வந்து கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி டிஃபைன்ட் அப்படின்னு வந்து வரும். ஸோ அப்படி வரைஞ்சுட்டோம்னா வந்து நமக்கு ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி டிஃபைன்ட். ஸோ இப்ப இந்த ரீஜன் வரைக்கும் நம்ம வரைஞ்சுட்டோம். இப்போ அப்படியே இதோட டாப் ரீஜியன்ல போய் பார்த்தீங்கன்னா, இப்ப இது எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணுன்ற வேல்யூ வந்து நமக்கு இங்க குடுத்திருப்பாங்க. ஸோ, சின்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃப்ரண்ட் வியூல இங்கருந்து வியூவர் பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூல இத வரைஞ்சிருக்கோம். ஸோ, ஃப்ரம் திஸ் லைன் டூ ஹியர் வந்து அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 30 எம்.எம். இப்போ நம்ப இந்த நெக்ஸ்ட் கேஸ் இதுலயே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரீஜியன வரையும்போது ஃப்ரம் ஹியர் டூ தேர் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் 40 எம்.எம். அதுதான் வந்து இங்க குடுத்திருக்காங்க. ஸோ, வி ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் த டெம்ப்ளேட் ஆஃப் த கிவன் டிராயிங். ஸோ, இப்ப நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணலாம், ஃபீச்சர்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பேஸ் அதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், நீங்க ஃப்ரம் ஒன் சைட்ல இருந்தும் பண்ணலாம். நான் ஃப்ரம் த மிட் பிளேன்ல இருந்து நான் எவ்வளோ பண்றேன்னா வந்து, ஜஸ்ட் ஐ அம் கிவிங் 30 எம்.எம். தென் ஐ அம் கிவிங் ஓகே. ஸோ, இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து, ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை டிராயிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்ப நான் என்ன பண்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நான் இப்ப இந்த ரீஜியன வந்து நான் என்ன பண்ண போறேன், வரைய போறேன் ஃபார் திஸ் எக்ஸ்ட்ரூஷன். இந்த எக்ஸ்ட்ரூஷன் வந்து நான் என்ன பண்ணணும், வரைஞ்சு அதே மாரி 40 எம்.எம். வந்து நான் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ, இப்ப அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, நான் அகைன் வந்து ஃப்ரண்ட் பிளேன் இஸ் a சென்டர். ஸோ இந்த நம்ம வந்து இது சென்டர்ல இருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணதால நமக்கு இப்படி இருக்கு. ஸோ இந்த பிளேனுக்கு வந்து நான் என்ன பண்றேன், தென் ஐ அம் கிவிங் த சென்டர் லைன். சேம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் போத் horizontally and vertically for our reference purpose, but it is not necessary to draw every time of the diagram. ஸோ இப்ப இந்த மாரி நான் வந்து ரெஃபரன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இந்த ரீஜியன வந்து நான் வரைய ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 எம்.எம். ஸோ அதுக்கு சேம் நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். அந்த லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், இங்கருந்து இந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சுட்டு, அத வந்து முன்னாடி வரைஞ்சா மாரி சிமெட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் த 2 பாயிண்ட்ஸ் அண்ட் தி சென்டர் லைன், தென் கிவ் த சிமெட்ரி. வைல் டூயிங் திஸ் யூ ஹேவ் டூ பிரஸ் த கண்ட்ரோல் பட்டன். ஸோ இதோட லைனோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 எம்.எம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்ப என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மேல இருக்கிற இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, வி ஹேவ் டூ கன்ஸ்ட்ரக்ட் த 2 சர்க்கிள்ஸ். ஸோ சர்க்கிள் நம்பர் 1 அண்ட் தென் சர்க்கிள் நம்பர் 2 இது எல்லாமே வந்து ஒரு சர்க்கிள் தான். ஸோ இப்ப அத வந்து எப்படி வரையணும்னு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள். ஸோ வி ஹேவ் டூ கன்ஸ்ட்ரக்ட் இன் திஸ் லைன். ஸோ சர்க்கிள் நம்பர் 1 அண்ட் வித் த சேம் சென்டர் பாயிண்ட் வி ஹேவ் டூ கிளிக் த circle number 2. Then the dimensions of the circle. So, இப்ப இந்த dimensions of the circle, inner circle வந்து பாத்தீங்கன்னா 17.5 னா 15 dia. Then outer வந்து பாத்தீங்கன்னா 12.5 னா 25 is the diameter. So, give the smart dimension. So, outer வந்து பாத்தீங்கன்னா வந்து is 25. Then inner வந்து பாத்தீங்கன்னா is 15. These were the dimensions data. And then we have to follow that from the center to the edge of the base is 17.5 mm. We have to leave the spacing. So வந்து பாத்தீங்கன்னா from the center. So இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் இடைப்பட்ட இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 17.5 mm. ஸோ நமக்கு இது வந்து நமக்கு உள்ள வந்து போயிடும். ஸோ இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து வி ஆர் கோயிங் டு டூ த ட்ரிம். ட்ரிம் அண்ட் மிரர்லாம் வந்து ட்ரிம் அண்ட் மிரர் பண்ண போறோம்ன்றனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதோட இதுலயுமே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபார் ரெஃபரன்ஸ் பர்ப்பஸ் ஐ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ இது வந்து இங்க இன்ஃபைனைட்டுக்கும் பண்ணலாம். இப்ப இந்த மாரி பண்ணலாம். தென் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு லைன். ஸோ இந்த மாரி என்ன பண்ணணும், ஒரு லைன் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெய்ட்டா வந்து
ஸ்ட்ரெய்ட்லி வி ஹேவ் டு கன்ஸ்ட்ரக்ட் லைக் திஸ் ஒன் லைன். அதே மாரி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா வந்து, சேம் லைன் இங்கருந்து அதே மாரி இப்டி. இப்ப என்ன பண்ணணும்னா வந்து, நம்ம இத வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ ட்ரிம் என்டிட்டீஸ் ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த அவுட்டர் ரீஜியன் எதுவுமே தேவையில்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த அவுட்டர் ரீஜியன வந்து நான் இங்க வந்து என்ன பண்ணிடுறேன், இந்த டயகிராம்ல இருக்க மாரி நான் என்ன பண்ணிடுறேன், ட்ரிம் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஆல்சோ திஸ். ஸோ இதையுமே வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ட்ரிம் பண்ணிடுறேன். தென் திஸ் ரீஜியன் அண்ட் தென் திஸ் ரீஜியன். தென் திஸ் ரீஜன். ஸோ, இப்ப இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து எனக்கு நம்மளோட இதுக்கு அ ட டைமென்ஷன்ல இருக்கா மாரியே, டிசைன்ல லேஅவுட்ல இருக்கா மாரியே நான் என்ன பண்ணிட்டேன், இத ஃபுல்லாவே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே மாரியே வந்து நான் வந்து டிரா பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப இதே இதுதான் வந்து எனக்கு இந்த பக்கம் வரப்போறதுனால, வி யூஸ் த மிரர். ஸோ, இந்த லைன நான் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், இத வந்து இப்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இத பினிஷ் பண்ணிட்டு, அண்ட் தென் ஆல்சோ ஐ ஹேவ் டு கம்ப்ளீட் திஸ் ஃப்ரம் தி ஹியர் டூ திஸ் சென்டர் பாயிண்ட். ஸோ, இத கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ, வி ஹேவ் டு கிளிக் ஆல் தோஸ் லைன் தட் வி ஹேவ் கன்ஸ்ட்ரக்டட். So, after clicking, go to the mirror entities. So, we have already selected the entities which are going to be mirrored. Now, select mirror about from the center. Then click OK. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது ஃபுல்லாவே வந்துருச்சு. நமக்கு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்ச் இஸ் ஆல்சோ ஃபுல்லி டிஃபைன்ட். ஸோ, இப்போ நம்ம வரைஞ்சதுமே வந்து நம்ம வரைஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லா டிஃபைன் பண்ணிட்டோம். தென் கோ டூ த ஃபீச்சர் அண்ட் எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஆர் பேஸ். நம்ப இத வந்து எங்க வரைஞ்சிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சென்டர் பிளேன்ல வரைஞ்சிருக்கோம். ஸோ, அதிலேயே அப்படியே இருக்கட்டும். நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஐ அம் கிவிங் த 40. 40 மட்டும் குடுத்துட்டு, நவ் ஐ அம் கிளிக்கிங் ஓகே. ஸோ, இப்ப இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு வந்து ஒரு மாதிரி வந்து நமக்கு கட்டட் ரீஜியனா வந்து வரணும் ஃபார் லைக் திஸ். இந்த மாரி நமக்கு இந்த புஷிங் உள்ள போறதுக்காக நமக்கு வந்து என்ன வரணும், நமக்கு கட் பண்ணி வரணும். ஸோ, அதுக்காக வந்து நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு எக்ஸ்ட்ரூட் கட் மட்டும் பண்ணணும். ஸோ, இந்த ரீஜியன செலக்ட் பண்ணிட்டு, ஸ்கெட்ச்ல போயிட்டு சர்க்கிள். ஸோ, இதோட சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு, என்ன பண்ணணும்னா வந்து கிவ் த டைமென்ஷன். ஸோ, எவ்வளோனா வந்து நமக்கு வந்து 15. ஆக்சுவலா வி ஆர் நாட் செலக்டட் த சென்டர் பாயிண்ட். ஸோ, கிவ் சர்க்கிள். Then the radius is 7.5. Then one line. I have to do it for construction. Then trim entities. Then after doing this, select all those and trim entities. Click OK. Then mirror. These were the object going to. These were the object going to get mirrored. இத வரைஞ்சிட்டு தென் ஃபீச்சர்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட். இப்போ எக்ஸ்ட்ரூட் கட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரூ ஆல் போத் நமக்கு 2 சைடுமே போணும். ஸோ அதனால கிளிக் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த ரீஜியன வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து டிரா பண்ணிட்டோம். ஸோ இந்த ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ கண்ட்ரோல் 7 இஸ் த ஐசோமெட்ரிக் வியூ. திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ. ஸோ இப்ப நம்ம இதுல என்ன பண்ணிட்டோம்னா வந்து இந்த இந்த எக்ஸ்ட்ரூஷன் பண்ணி இந்த 2 இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இங்க ஃபினிஷ் பண்ணிருவோம். அண்ட் தென் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த டாப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஹோல்ஸ் ஆஃப் டயா 4.5 வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்ப அத வந்து இப்ப நம்ம எப்படி டிரா பண்றதுன்றத வந்து பார்ப்போம். ஸோ அதுவுமே வந்து சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளிக் த டாப் ஃபேஸ் அண்ட் கோ டூ த ஸ்கெட்ச் அண்ட் கிளிக் சர்க்கிள். பிஃபோர் டூயிங் தட், ஐ அம் பிளேசிங் த சென்டர் லைன். இந்த சென்டர் லைன்னால வந்து மேபி நமக்கு வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாகலாம். நீங்க இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். விச் இஸ் த கன்டென்ட் இஸ் பிரிஃபரபிள். யூ கேன் டைரக்ட்லி மூவ் ஆன் டூ தட். நோ இஷ்யூஸ் இன் தட். லேர்னிங் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அதே மாரி இந்த 2 சர்க்கிள வரைஞ்சிட்டு, இந்த 2 சர்க்கிள் அண்ட் தென் இந்த லைன கிளிக் பண்ணி சிமெட்ரி குடுத்துட்டு, ஓகே குடுத்துருங்க. ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன்ல போயிட்டு, இதுக்கான டயா வந்து பார்த்தீங்கன்னா
4.5. ஸோ இப்ப 2மே வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா வந்து நமக்கு 4.5 வந்து வந்துரும். அண்ட் தென் த ஸ்பேசிங் பிட்வீன் தோஸ் வேர் 30 ஸோ 2த்துக்கு இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ ஹியர் அதாவது தட் மீன்ஸ் ஃப்ரம் சென்டர் டூ சென்டர் டிஸ்டன்ஸ் இஸ் 30 தட்ஸ் ஆல். ஸோ இந்த இத வரைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 2 சர்க்கிள் வந்து வரைய வேண்டியிருக்கு. ஸோ லைக் திஸ் சேம் we have to draw and then by clicking control button select those three and give symmetry, then click OK, then go to the smart dimension. These were the simple steps, so I have proceeding faster. And then the distance between those is 15 see here 15 of the amount. Then from the center to center distance is 15 that's all. Now this same is going to mirror about this side. Before going to that, from here to here is the distance is 5 from center to this region. The distance is 5 now the sketch is also here below fully defined. Now select those two circles and click mirror entities and give mirror about center line, then click OK. Now the sketch is also fully defined. We have drawn at the top face all the 6 holes which are going to go here. So இங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு கீழ வரைக்கும் வரல. இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 15 வந்து நமக்கு வந்து நமக்கான எக்ஸ்ட்ரூஷன் வந்து பண்ணணும். ஐ மீன் இந்த எக்ஸ்ட்ரூட் கட் வந்து பண்ணணும். ஸோ ஃபீச்சர்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் கிளிக் த வேல்யூ டு 15 ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 வரைக்கும் இது எக்ஸ்ட்ரூட் கட் ஆகும். தென் கிளிக் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரூட் கட் 15 வரைக்கும் தான் வந்து ஆயிருக்கும். ஸோ இப்போ கண்ட்ரோல் 7. இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இதோட டாப்பு அண்ட் தென் வந்து இந்த 2 புஷ்ஷிங்ஸ் அண்ட் இத வரைஞ்சு நம்ம இத எப்படி அசெம்பிள் பண்ணலான்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எப்பவுமே வந்து இந்த டயகிராம் இது மாரி வரைஞ்சிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும், இத வந்து சேவ் பண்ணணும். ஸோ இத சேவ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா வந்து டவுன்லோட்ஸ்லயோ இல்ல டெஸ்க்டாப்லயோ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்து புது டாக்குமெண்ட் வந்து புது ஃபோல்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி அதெல்லாம் வந்து நீங்க சேவ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால நான் ஒரு இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் டபுள் பேரிங் அசெம்பிளி அப்படின்ற புது ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் இத பேஸ் அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து நீங்க தனியா ஒரு இதுல வந்து பண்ணினா தான் உங்களுக்கு அசெம்பிளி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இது போல நெறைய வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு என்னோட சேனல் வந்து ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.